எப்ப நீங்க முடியலன்னு இறங்குறீங்களோ அப்ப நீங்க இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேறப்படுவீர்கள். சுபிக்ஷா வாழ்த்துக்கள். டிக்கெட் டு ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே வின்னரா சுபிக்ஷா தான் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி. அது படிக்குமா என்னன்னு தெரியல. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே உடைய முதல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க்ல சுபிக்ஷா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே இந்த வாரம் முழுக்க வந்துட்டு டெய்லி ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தருக்கும் பாயிண்ட்ஸ்கள் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி யார் ரொம்ப ஹையா இருக்கோ அவங்க தான் இறுதியில் அந்த ஃபினாலேக்கான டிக்கெட்டை வாங்குவாங்க. இதை விஜய் சேதுபதி அவர்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு கொடுப்பாங்க. whatever it is, இல்லை ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோர் மொழியாகவும் இது வரும். ஸோ whatever அவங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு வின்னருக்கு பக்கத்தில் ரன்னராக நிற்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதாவது இந்த டிக்கெட் டு ஃபினாலில் ஜெயிச்சா அவங்க வந்துட்டு ஸ்டேஜ் ஏறுவாங்க கடைசியில் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதன்படி முதல் டாஸ்க் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு பிரஸ்டல் போட்டு ஒரு கொம்பு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கொம்பில் வந்துட்டு கொடுக்கப்பட்ட முறைப்படி அவங்க எல்லாமே ஏறி நிற்கணும். அது எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்குது. இறுதி வரை யார் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கான இந்த டாஸ்க்கை வெற்றி பெற்றவர்களாக அனௌன்ஸ் செய்யப்படுவாங்க. இதில் சாண்ட்ராலாம் ஆரம்பத்தில் இறங்கிட்டாங்க. நான் நினச்சேன் கேர்ள்ஸ் தான் அந்த அளவுக்கு வந்துட்டு இதை பண்ண மாட்டாங்க, ஜென்ஸ் தான் அவ்வளோ பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு கமருதீன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை வந்துட்டு கண்டிப்பாக இவரால் செய்ய முடியாது, யார் விக்ரமால செய்ய முடியாது. ஸோ கமருதீன் பயங்கரமாக வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கனால அவர் வந்துட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்படி இல்லைனா வினோத் ஜெயிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் பாருங்களேன், ஸோ அவங்கலாம் வந்துட்டு உடனே இறங்கிட்டாங்க. பட் இறுதி வரைக்கும் டஃப் கொடுத்து நின்னது ரெண்டே பேர் தான். ஒன்று சுபிக்ஷா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரோரா. ஸோ இறுதி வரையில் அரோரா எவ்வளவோ டஃப் கொடுத்தாலும் சுபிக்ஷா வந்து ஜெயிக்க முடியல. ஸோ கடைசியில் வந்துட்டு அரோராவால் முடியாமல் அப்படியே கீழே இறங்கி லிட்டரலி அவங்க வந்து அப்படியே கீழே விழுந்து படுத்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான் போல. ஏன்னா கையை வந்துட்டு ஒரு மாதிரி லாக் பண்ணிட்டு நிற்கணுமா. ஸோ காலால் நம்ம நின்ற முடியும், கையை ஒரு மாதிரி லாக் பண்ணி நிற்கும்போது அது கன்ஃபார்மாக பயங்கரமான வலியை கொடுக்கணுன்ற டவுட்டே கிடையாது. இறுதி வரைக்கும் நின்று சுபிக்ஷா தான் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலேக்கான முதல் டாஸ்க்கை வந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்ம பிக் பாஸ்மே வந்துட்டு அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது முதல் நாள் ஒரே ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் வர நாட்களில் 1-2 டாஸ்க் கூட கொடுக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கடினமாக கொடுக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய வேண்டுகோள். பிகாஸ் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பொம்மை டாஸ்க்கு, இந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு கஷ்டமான டாஸ்க்குமே கொடுக்கல. 12 வாரத்தில் இவங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு 2 டாஸ்க் மட்டும் தான் கஷ்டம். மற்ற எதுவுமே வந்துட்டு கஷ்டமான டாஸ்க்கே இல்லை. இந்த ஏஞ்சல்ஸ் டாஸ்க்லாம் கொடுத்துருந்தா இதுங்கெல்லாம் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க்லாம் கொடுத்தா. பட் அதெல்லாம் வந்துட்டு கொடுத்தா மாதிரியே தெரியல. 13 வாரமும் முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டு இல்லாமலேயே ஃபைனல் போகிறவங்க இவங்க. ஸோ அதுக்காக வாச்சு இந்த இடத்துல போட்டிகளை ரொம்ப கடினமாக கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கூட கொடுங்க. பட் ஆனால் அவங்க டங்கு வர கிழிக்கிற அளவுக்கு வந்துட்டு போட்டிகளை கொடுத்து ரொம்ப குவாலிஃபைடான ஒரு ஆளை வந்துட்டு மேலே ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை சுபிக்ஷா, அரோரா இந்த மாதிரி யாராவது தான் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்பாங்கன்னா அதுக்கப்புறம் மக்களுக்கு பிக் பாஸ் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடும். ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னென்ன கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.